எல்லாம் அல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு சிறிய கதையுடன் இன்றைய நம்முடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று 2025 மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறப் போகின்ற தேர்தலுக்கான இறுதி பிரச்சார காலமாக இருக்கின்றது இன்றைய நாள். அதை சொல்றது தொடர்பாக சில விஷயங்களை கூறலாம். முதலில் ஒரு சின்ன கதை ஒன்றை சொல்லிவிட்டு, அதாவது ஒரு மாணவன் தன்னுடைய வகுப்பிலே, சிறிய மாணவன், ஆசிரியர் சொல்கின்றார் சில வசனங்களை தமிழிலே எழுதுமாறு. அப்போது அந்த மாணவன், திரு பூனை அவர்கள் வந்தார்கள், திரு நாய் அவர்கள் குறைத்தார்கள், இப்படி அந்த மாணவன் எழுதி கொண்டே போனான். அதனை பார்த்த அந்த ஆசிரியர், திரு என்று போடுவது ஒரு பேருக்கு முன்னால் கௌரவத்திற்குரியவர்களுக்கு போடுகின்ற விஷயம்தான் அந்த திரு என்பது. ஆகவே நீங்கள் இப்படியான அகிர்த்தனை விடயங்களுக்கெல்லாம் திருவை போடக்கூடாது என்று சொல்லி அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு கற்பித்துக் கொடுத்தார். மறுநாள் அந்த மாணவன் வகுப்பிலே இருக்கின்ற போது ஆசிரியர் வந்தவுடன் அந்த மாணவன் சொன்னான், சார், நேற்றிரவு எங்களுடைய வீட்டுக்கு டன் வந்து டிக்கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி. அப்போது ஆசிரியருக்கு புரியவில்லை இந்த மாணவன் என்ன கூறுகின்றான் என்று. ஆசிரியர் கேட்டார், அப்படி என்றால் என்ன என்று சொல்லி. மாணவன் சொன்னான், ஒரு கல்வன் வந்து களவெடுத்து கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி. அதுக்கு ஏன் அப்படி சொன்னாய், டன் வந்து டிக்கொண்டு. அதுக்கு அந்த மாணவன் சொல்கின்றான், நீங்கள் தானே திரு பாவிக்க கூடாது என்று சொன்னீர்கள், கௌரவமானவர்களுக்கு பாவிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னீர்கள். அதாவது திருடன் வந்து திருடி கொண்டு போய்விட்டான் என்பதைத்தான் அந்த மாணவன் அந்த 2 திருவையும் விட்டு டன் வந்து டிக்கொண்டு போய்விட்டான் என்று கூறியதாக அந்த ஆசிரியருக்கு விளங்கப்படுத்தினான். இதனை வைத்து பார்க்கின்ற போது காத்தான்குடியிலே நிறைய டன்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஒரு கொள்ளை கோஷ்டியே இந்த ஊரிலே கடந்த காலம் அரசியலிலே இயங்கி வந்திருக்கின்றது. அதற்கு டன் ஹிஸ்புல்லா தலைவராக இருக்க, டன் அஸ்வர் தலைவராக இருக்க, இப்படி இந்த ஊரிலே திருடர்களின் பட்டியல் நீளமாக இருக்கின்றது. இப்படி இவர்களெல்லாம் டிக்கொண்டு போனதால் தான் எங்களுடைய அபிவிருத்திகள் எல்லாம் இவ்வாறு சேதமடைந்திருக்கின்றது. எந்த அபிவிருத்திகளையும் கோடிக்கணக்கான வருடத்துக்கு, ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு செய்யப்பட்ட அபிவிருத்திகளையும் இப்போது காண கிடைப்பதில்லை. இப்போது இந்த கொள்ளை கோஷ்டியினருக்கு நாங்கள் இந்த ஊரில் என்ன செய்திருக்கின்றோம் என்று சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு பள்ளி வாயிலும் ஒரு கலாச்சார மண்டபமும் இருக்கின்றது. கலாச்சார மண்டபமும் அதுவும் புனர்வாழ்வு நிதியிலிருந்து, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்த அந்த நிதியிலிருந்து தனக்கு தர வேண்டும் என்று விடாப்பிடியாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரஃபிடமிருந்து ஹிஸ்புல்லா பெற்று கட்டிய கட்டிடம் என்றுதான் கூறப்பட்டது. அப்போது பள்ளிவாயலை பொறுத்தவரையிலே அது அரபிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய கொள்ளை கோஷ்டி தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ தான் அதற்கு அடிக்கல் கூட நாட்டினார். அவ்வாறு அடிக்கல் நாட்டிய பின்னர் அந்த பள்ளிவாசலின் பேரால் எவ்வளவு திருடப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இப்போது மீண்டும் இந்த ஊரிலே இந்த திருடர்கள் என்ன செய்ய யோசிக்கின்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஹிஸ்புல்லா புத்தளத்திலே பேசுகின்ற போது சொல்கின்றார், இந்த ஆளுங்கட்சியினர் ஒரு சபையை கூட கைப்பற்ற மாட்டார்கள் என்று சொல்லி. இது எவ்வளவு மடத்தனமான கருத்து. கேட்பவன் கேடப்பயன் என்றால் அறுப்பவன் அறிவாளியாம் என்று சொல்லி ஒரு பழமொழி இந்தியாவிலே சொல்வார்கள். புதுமொழி என்று நினைக்கிறேன். அப்படி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் கேட்டுக்கொண்டிருக்க இவ்வாறு கூறுகின்றார்.
கடைசியாக நேற்று ஒரு வானொலியிலே செய்தியின் போது ஹிஸ்புல்லா பேசிய ஒரு சில வசனங்கள் ஒளிபரப்பப்பட்டன. அதிலே அவர் கூறுகின்றார், 6ஆம் தேதி வரைக்கும் தான் நான் பொறுமையாக இருப்பேன் என்று. அதற்கு பிறகு அவர் வெளிக்கரைக்கு செல்ல போகின்றாரோ என்னவோ தெரியவில்லை. எனவே ஏற்கனவே ஒரு கதை இருக்கின்றது. பிள்ளையானுக்கு பக்கத்து அறை இவருக்கு காத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது எப்படியோ யௌமுல் ஹிசாப் என்று சொல்வார்கள் அரபிலே. அது இறுதி நாளுக்கு சொல்கின்ற ஒரு பெயர், அதாவது கணக்கு பார்க்கின்ற நாள். அந்த கணக்கு பார்க்கின்ற நாள் பெரும்பாலான திருடர்களுக்கு உலகத்திலேயே தொடங்கியுள்ளது. அவர்கள் செய்த கொடுமைகளுக்கு, அட்டூழியங்களுக்கெல்லாம் உலகத்திலும் அவர்களுக்கு தீர்ப்புகள் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். இந்த வகையிலே இவருக்குரிய தீர்ப்பு, இவர் மட்டுமல்ல, நிறைய திருடர்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்குரிய தீர்ப்பை தாருங்கள் என்று சொல்லி. 6ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கின்றேன் நான் என்று கூறுகின்றார். மன உளைச்சலிலே இன்னொரு விடயத்தையும் சொல்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய கட்சிக்குரிய மாவட்டம் என்று கூறுகின்றார். இது எதனை வைத்து சொல்கின்றார் என்று தெரியவில்லை. ஏனெனில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றார்கள் முஸ்லிம் காங்கிரஸ். அதற்கு சமனாக தேசிய மக்கள் சக்தியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த முஸ்லிம் காங்கிரஸுக்கு கிடைத்த வாக்குகளோடு ஒப்பிடுகின்ற போது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்கு அதிகமானது. மேலும் 3 ஆசனங்களை பெறும் அளவுக்கு சாணக்கியனுடைய அணி பெற்றிருக்கின்றது வாக்குகளை. இப்படி பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுடைய ஆட்சி தான் இருக்கின்றது என்று சொல்வதும் ஒரு வகையான மனநிலை பாதிக்கப்பட்ட கூற்றாகத்தான் கருத வேண்டியிருக்கின்றது. இப்படியெல்லாம் கூறி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு முறை இந்த சபையை கைப்பற்றி, ஆனால் கடந்த ஆண்டுகளிலே கைப்பற்றிய போது திருடர்களின் அரசாங்கம் கொழும்பிலே இருந்த காலத்திலே இங்கே சபையை கைப்பற்றி இங்கே பல திருத்துக்களை புரிந்தது போன்று இனிமேல் செய்ய முடியாது. ஏனெனில் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் திருடர்களின் கணக்குகளை பார்த்து முடிக்கிறதுக்காக வந்த அரசாங்கம். ஆகவே அன்பான தோழர்களே, சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, இந்த ஊர் எந்த அளவுக்கு அழகுபடுத்தப்பட வேண்டும், இந்த ஊரிலே எந்த சிறந்த மாற்றங்கள் செய்யப்படும் வேண்டும் என்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினரிடம் சிறந்த கொள்கைகள் இருக்கின்றன. காத்தான்குடியை பொறுத்தவரையிலே முதன்மை வேட்பாளர் ஒரு பொறியியலாளர். தனிய பொறியியலாளர் மட்டுமல்ல, அவருடைய கடந்த காலங்களில் அவருடைய பொருளாதாரங்களை 100% சமூக செயற்பாடுகளுக்காக, வேலைகளுக்காக செலவிட்டவர். அவரைத்தான் இப்போது நாங்கள் முதன்மை வேட்பாளராக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஊரிலே செய்யப்பட வேண்டிய வேலைகளை எல்லாம் கனவாக அல்லாமல், கற்பனையாக அல்லாமல், நிஜமாக பார்ப்பதற்கு, இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள் நிஜமாக பார்ப்பதற்கு நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும். வரும் 6ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 தினங்கள் கடந்த பின்னர் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று திசை காட்டி சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலம் உங்களது இந்த ஊரை பற்றிய கனவை நனவாக்குவதற்கு நீங்கள் பங்களிப்பு செய்யலாம் என்று கூறி விடை பெற்றுக் கொள்கின்றனர்.